எந்த கெட்ட பழக்கங்களும் கூடாது. இப்ப எல்லாரையும் நான் குறை சொல்லல. சில பேருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கலாம். சில பேருக்கு தொடர்ந்து மது அருந்தும் பழக்கம் இருக்கலாம். இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது நான் கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உணவு முறைகள் அப்படி இருக்கும். விரத காலத்திலே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். இந்த விரத முறையை பத்தி சொல்லும் பொழுது எங்க குருசாமிமார்கள்லாம் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விரத முறைகள் ஐயப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற முறைகள் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது. இது ஐயப்பன் கொடுத்திருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் நமக்கு விரத முறைகள். ஐயப்பன்ற டாக்டர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் தான் இந்த விரத முறைகள். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போறோம். அவர் என்ன பண்ணுவாரு? ஸ்லிப் எடுத்து கடகடன்னு ஒரு 10 மருந்து எழுதி, இந்தாப்பா இதை சாப்பிடுப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். இது ஏன் இப்போ சொல்றேன்னு நான் பின்னாடி வரேன். இப்போ நம்ம விரதம் இருக்கிறது நம்ம ஐயப்பனுக்காக மட்டுமல்ல, நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. உடம்பை மட்டுமல்ல, அகத்தூய்மை புற தூய்மை எல்லாமே இந்த விரதத்துல கிடைக்கும் என்பது நிச்சயம். நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா. இப்போ 48 நாள் ஐயப்பனுக்கு ஒரு மண்டல விரதம். இப்போ ஆயுர்வேத டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் இந்த மருந்தை சாப்பிடுன்னு கொடுப்பான். அது எந்த மருந்து தெரியுமா கொடுப்பான்? பார்த்தா ஒரு சின்ன மிட்டாய் மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளை கலர் மிட்டாய். இந்த ஆயுர்வேதத்துக்கு போனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன மிட்டாய். நீங்க அலோபதி போனீங்கன்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுவார்? சார் எனக்கு இந்த முட்டி வலிக்குது அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்து இதை ஒரு 6 நாள் கோர்ஸ் போடு அப்படின்னு சொல்லுவார். நீ 6 நாள் கோர்ஸ் போட்டது முடிச்ச போறோம் இந்த கையில ஆரம்பிக்கும். இது வந்து ப்ரொலாங்கிங்கா மாறி 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 வந்துட்டு இருக்கும். ஆனா ஆயுர்வேதம் என்ன சொல்லும்? 48 நாள் ஒரு மண்டலம் இந்த மாத்திரையை சாப்பிட்டேன்னா உனக்கு இந்த வியாதி திரும்பி வராது, அது மட்டும் இல்ல சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்லும். அதே மாதிரி தாங்க ஐயப்பன் விரதம். இந்த 48 நாள் நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கு நம்ம எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம தூய்மையா இருந்தோம் சார். மனசு நல்லா இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. மனசு சுத்தமா இருந்தா அடுத்தவனை பத்தி கவலைப்படாம, அடுத்தவன் கார் வாங்கினா ஐயோ அவன் கார் வாங்கிட்டானே, ஐயோ இவன் போன் வாங்கிட்டானேன்னு அந்த எண்ணம் இல்லாம இருந்தாலே மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு நல்லா இருக்கும். இதுதாங்க விரதம். இந்த 48 நாள் விரதம், 42 நாள் 41 நாள் உங்க இஷ்டம். அது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அகத்தூய்மை புற தூய்மை கிடைக்கும் என்பது நிச்சயம்.